கும்பராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இப்ப ஃபுல்லா 7 தான் ஓடிட்டுருக்கு. இருந்தாலுமே வந்து பொதுவாக சனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு அதிபதினால, உங்களுக்கு கஷ்டங்கள் குடுத்தாலும் ஒரு எப்படின்னா சின்ன வயசுல கஷ்டத்த அனுபவிச்சிடலாம். ஒரு 60 வயசுல போயிட்டு மாட மாளிகையில இருந்துட்டு, "நீ குடிசையில இரு, சைக்கிள்ல ஓட்டு" அப்படி இப்படின்னா முடியாது இல்லையா? அதனால வந்து எப்போதுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு 7:30 வருதுன்னா சந்தோஷமா ஏத்துக்கங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில வந்து நெறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாகவே வாழ்க்கைன்றது அந்த அனுபவங்கள் தான் முக்கியமான விஷயமே. அந்த அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும் பொழுது, மற்றவங்கள பத்தி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதே ஒரு 50 வயசுல வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்களோ, 7:30 வந்தோ அப்படின்னும்போது, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அந்த நேரத்தில வந்து வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு சில பணம் இருந்தா சமாளிச்சிடலாம். ஃபினான்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவுங்க வந்து இந்த காலகட்டத்தில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இது ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு கூட ஒர்க் பண்ணவங்களா இருந்தா கூட, இந்த காலகட்டத்தில வந்து அவங்க அ கவனமாக இத கையாண்டால், இதையும் அனுபவிக்கலாம். ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஜாலியா ஒர்க் பண்ணீங்கன்னா, நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஏன்னா வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட லைஃப்ப வந்து மோல்டு பண்ணும் ஒரு விஷயம். நம்ம நினைப்போம் அந்த 2026 ரொம்ப சூப்பரா இருக்குன்னா, அது காரணம் முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள வந்து சூப்பரா ஆக்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒர்க்கர்ஸா ஐ மீன் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகளாக இருந்தா கூட, அவங்க வந்து இந்த கும்பராசியா இருக்கும்பொழுது, கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க நெறைய கஷ்டங்கள. வெளிய காமிச்சுக்காம, ஓகே அப்படி இப்படின்னுவாங்க. இருந்தாலும் அதற்குண்டான ஒரு பலன்கள் கிடைக்குங்க.